நேர்மறை சிந்தனை கொண்டவங்க அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுண்டுக்கான ஒரு ஸ்டோரியை பார்க்க போறோம். ஆமா, இந்த சவுண்டுக்கான ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஓகே, so once upon a time there was a boy. அந்த boy பேர் என்ன அப்படின்னா Zork. எஸ், ஸ்டார்டிங் வித் Z, கரெக்ட். Zork. இப்படிலாம் பேர் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது, ஆனா இப்படி ஒரு பேர் இருக்கு, Zork. Zork, அந்த பையனோட பேர் என்ன? Tell me. Zork. இந்த Zork அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே ஒரு நாள் பிக்னிக் போறாங்க. எஸ், நம்ம ஃபேமிலி போவோம் கண்டிப்பா. அதே மாதிரி அவங்களும் பிக்னிக் போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா ஜூக்கு போறாங்க. எஸ், ஜூல போய் என்ன பார்க்க போறாங்க? நிறைய அனிமல்ஸ் பார்க்க போறாங்க. ஸோ ஜூக்கு கிளம்பிட்டாங்க. ஜூவை ரீச் பண்ணிட்டாங்க. அங்க பெரிய போர்டு இருக்கு, ஜூ அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த போர்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த பக்கமும் அந்த பக்கமும் டோபாஸ் கலர்ல ஃப்ளவர்ஸ் இருக்கு. டோபாஸ் எங்க சேர்த்து சொல்லுங்க. டோபாஸ்னா பெருசா ஒண்ணும் இல்லைங்க, எல்லோ கலர்ல ஃப்ளவர்ஸ் வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கு. ஓகேவா? அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த பையன் வரான். யாரு? நம்ம ஜார்க் வந்து வர்றான். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது he sees so many bees and flies and insects. நிறைய டிராகன் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, பீஸ் எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கு? அந்த ஃப்ளவர்ஸ்ல இருக்க ஹனியை வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எப்படி? பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வண்டு எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கு? அந்த ஃப்ளவர்ல இருக்க ஹனியை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு யார் போயிட்டு இருக்கா? நம்ம ஜார்க் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி போய்கிட்டே இருக்காங்க. நிறைய அனிமல்ஸ் பார்க்குறாங்க. லயன், டைகர், எலிஃபென்ட், எக்ஸெட்ரா எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி ஜூ, அந்த கடைசியில லாஸ்ட் ஜோன்ல என்ன இருக்கு அப்படின்னா there are zebras. yes, நம்மளோட கதையோட மெயினான சவுண்ட் என்ன? அதனால ஜீப்ரா தான் மெயின். ஜீப்ரா, நிறைய ஜீப்ரா இருக்கு. எல்லாமே பார்க்க ஒண்ணு போல இருக்கு, எதையுமே வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. அங்க ஒரு பேபி ஜீப்ராவும் இருக்கு, அந்த பேபி ஜீப்ராவோட கழுத்துல ஒரு டேக் இருக்கு. அதுல ஜீனா அப்படின்னு எழுதிருக்கு. என்ன இருக்கு? ஜீனா. அதுதான் அந்த பேபி ஜீப்ராவோட பேரு. ஜீனா வந்து ஒரு நாட்டி ஜீப்ரா நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜூ கீப்பர் வந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் கேரட்ஸ் எடுத்துட்டு வந்து அங்க அந்த ஜீப்ராவோட ஃபென்ஸுக்குள்ள வைக்கிறாங்க. வச்ச உடனே எல்லா ஜீப்ராவும் சாப்பிடுது. இந்த ஜீனா மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நாட்டி ஜீனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா வந்து அந்த பேஸ்கெட்டை பார்த்தா எத்தனை கேரட் இருந்தது? 0. ஒண்ணுமே இல்ல, 0 கேரட்ஸ் இருந்தது. அதை பார்த்த உடனே ஜீனாக்கு ஒரே அப்செட் ஆகி போச்சு. உடனே ஜீனா என்ன செஞ்சு, யாரும் பார்க்காதப்ப அந்த ஃபென்ஸோட கேப் இருக்கும்ல, அந்த கேப் வழியே குதிச்சு வெளியே போயிடுச்சு. எதுக்கு? கேரட்டை தேடுறதுக்கு. அப்போ அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கு. அங்க ஃபுட் ஜோன் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. ஃபுட் ஜோன் அப்படின்னு எழுதி போட்ட உடனே அப்ப கண்டிப்பா அங்க சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க நடந்து போகுது. ஸோ அங்க நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கடையில வச்சிருக்காங்க. அங்க ஒரு வெஜிடபிள் ஸ்டால் இருக்கு. அந்த ஸ்டால்ல என்ன செஞ்சிருக்காங்க? அனிமல்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. மீட் ஸ்டால் இருக்கு, அது மீட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. எல்லாமே ஏன்னா அனிமல்ஸ்க்கும் சாப்பாடு போடணும்ல. ஸோ அப்ப அங்க இருக்கு. அப்போ ஒரு பேக்ல கேரட்ஸ் இருக்கு, பேக் ஃபுல் ஆஃப் கேரட்ஸ். பக்கத்துல போய் பார்க்குது, ஜிப் ஓபன் ஆயிருக்கு. the zipper is open. அப்போ ஓபன் ஆயிருந்தா என்ன செய்யலாம்? நம்ம ஜீனா நல்லா இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுது. நல்லா சாப்பிடுது. 4-5 கேரட்டை உள்ள தள்ளிடுச்சு. அப்பதான் அந்த ஜூ கீப்பர் வந்து நோட்டீஸ் பண்றாங்க, உள்ள ஜீனா, பேபி ஜீனாவா காணோம் இதுக்குள்ள, ஃபென்ஸ்க்குள்ள. உடனே அவங்க என்ன செய்யறாங்க? ஜீனா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி தேடியே போறாங்க. தேடி போனா நம்ம ஜீனா என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஜிப் ஓபன் ஆயிருந்ததுல அந்த கேரட் என்ன செஞ்சுட்டு இருக்கு? சாப்பிட்டுட்டு இருக்கு. ஜூ கீப்பரை பார்த்தவங்க நேரா ஓடுது. ஜூ கீப்பரும் பின்னாடியே ஓடுறாங்க. இப்படி நேரா ஓடுனா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜிக்ஸாகா வளைஞ்சு ஓடுது. எப்படி? ஜிக்ஸாக் என்ன செய்யுது? வளைஞ்சு ஓடுது. ஓடுனா யாராலுமே பிடிக்க முடியல. அதுவே என்ன செய்யுது? ஓடி போய் ஃபென்ஸ்க்கு நடுவில் ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட போய் நின்றுச்சு. அப்பதானே யாரும் திட்ட மாட்டாங்க. உடனே அது உள்ள போய் நின்றுச்சா. இதை பார்க்கறதுக்கு நம்ம ஜார்க்குக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிரிப்பா வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் கடைசியா போய் பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. பட் ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சன் மேல உச்சியில இருக்குது, பிளேசிங் சன். அந்த பிளேசிங் ஹீட் தாங்க முடியல. யாரால? ஜார்க்காலையும் தாங்க முடியல, அவங்க அம்மாவாலையும் தாங்க முடியல, அவங்க அப்பாவாலையும் தாங்க முடியல. உடனே இவங்க எல்லாம் ஃபுட் ஸ்டாலுக்கு போறாங்க. ஜீனா சாப்பிட்டுச்சு, நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட் ஸ்டாலுக்கு போறாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன ஆர்டர் பண்றாங்க? ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால, எப்படி? ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால ஒரு ஆப்பிள் ஃபிஸ், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்றாங்க. என்ன ஃபிஸ்?
ஆப்பிள் ஃபிஸ் ஆர்டர் பண்ணா அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வராங்க, நல்லா ஃப்ரீஸ் ஆகி சூப்பரா இருக்கு. அதை வெளியே வச்ச உடனே கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட பாட்டிலுக்கு மேல சின்ன சின்ன வாட்டர் டிராப்லெட்ஸா வந்துருச்சு, கொஞ்சம் தனித்தனியா. நீங்களும் பாத்துருக்கீங்களா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது ஒரு பொருள் வெளியே எடுத்து வச்சோம்னா அந்த ஹியூமிடிட்டி காரணமா தண்ணி வலிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்க உட்காந்து டேபிள் என்ன ஆயிடுச்சு, தண்ணி வந்து சொட்ட ஆரம்பிச்சிச்சு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, ஒழுங்கா நாப்கின் எடுத்து அடியில வைங்க அப்படின்னு சொல்லி நாப்கின் வச்சு அந்த ஃபிஸ்ஸை வந்து அங்க வச்சிடறாங்க. உடனே ஜார்க் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, எனக்கு சிக்கன் வேணும். என்ன வேணும்? சிக்கன் வேணும். ஸோ அந்த சிக்கன் வேணும்னு சிக்கன் ஸ்டாலுக்கு போறாங்க. அது எப்படி இருக்கு, நல்ல கிரிசில்டு சிக்கன், ஒரு நல்ல கிரிசில் அப்படியே சிஸ்லிங்கா வருது, எப்படி நல்லா வெடிச்சுக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே வருது, சிஸ்லிங் சிக்கன். அந்த சிக்கனை வந்து ஒரு பிளேட்ல போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஜார்க்கும் டேபிளுக்கு வந்துடலாம். அடுத்து அம்மாவோட டர்ன். அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு கூலா ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு கேக் வாங்குறாங்க. அந்த கேக்ல பாத்தீங்கன்னா சாக்லேட் கிளேஸ் வந்து ஊத்திருக்காங்க. அந்த கிளேஸ் வந்து அப்படியே ஷைனிங்கா இருக்கு. ஸோ இவங்க 3 பேருமே என்ஜாய் பண்ணிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போறாங்க. அப்ப வெளியில அந்த ஜூ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, அதுல ஒருத்தவங்க கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் குவிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன குவிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அந்த ஜூவை பத்தி அவங்க பார்த்ததை பத்தி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம ஜார்க்கும் வேகமா வாங்கி எல்லாத்துக்குமே ஃபில் பண்றான். ஃபில் பண்ணா ஃபுல் மார்க் வாங்கிட்டான், எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பார்த்துக்கிட்டே வந்துருக்கான். அப்படி பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஜீப்ரா டாலை ப்ரைஸா கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியா ஜார்க்கு அவங்க மாம் அண்ட் டாட் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்களோட இன்னைக்கு அட்வென்ச்சர் சூப்பரா முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு சவுண்டுக்கான வேர்ட்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டோம். அந்த சவுண்டுக்கான வேர்ட்ஸை நீங்க என்ன செய்யணும், ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும். கதையை மறுபடியும் கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எங்கெல்லாம் அந்த சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்றத நல்லா கூர்மையா கவனிச்சு பாருங்க. ஓகே, இந்த சவுண்டோட எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்யூ.